மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்டுக்கும் ஸ்டாக்கோட டிவிடெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஓரியன்டட். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் டிவிடெண்ட் வரும். ஸ்டாக்ஸ் வந்து எனி ஸ்டாக்ஸை கம்பெனி ப்ராஃபிட்டில் இருந்தாலே கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணும்போது போர்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்டாக கொடுக்கலாம். ஸோ பை கேஷ் டிவிடெண்ட்னா பை கேஷ் மீன்ஸ் யார் கேஷ் கொடுக்குறதில்ல, போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ ஷேரிங்காக கொடுக்குறாங்க இல்லையா, அது ஆர் ஷேராகவும் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் ஷேர்ஸ்னு தனியாக இருக்குது, டிவிடெண்டை வந்து கேஷாக கொடுக்குறது. இது 2 ஆப்ஷன் வந்து ஸ்டாக்ஸில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்த உடனே கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இன்வெஸ்டட் அஸ் அ ஃபண்டு. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணின ஸ்டாக்ஸில் வர்ற டிவிடெண்ட்ஸை ப்ளஸ் வந்து இவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று மேனேஜ் பண்ணும்போது நடக்கிற ப்ராஃபிட்டு, இது ரெண்டையும் அக்குமுலேட் பண்ணிவிட்டு இது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க.